நான் ஒரு வீடியோ தயாரிப்பாளரும் அல்ல, செல்வாக்கு செலுத்துபவரும் அல்ல. ஆனால் உங்களுடன் பேச வாய்ப்பு கிடைத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரெட் த்ரெட் தொடங்கியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது உங்களுடன் இருக்க முடியாமல் போனதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். துரதிர்ஷ்டவசமாக நான் மிகவும் கடினமான மற்றும் முக்கியமான வேலை சூழ்நிலையை கடந்து வருகிறேன். என்னால் வர முடியவில்லை. இன்று என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பும்போது எனது அகாடமியை சுற்றி உங்களை அழைத்து செல்வேன். இதன் மூலம் எனது ரியாலிட்டி அது எப்படி இருக்கிறது, அது எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் காணலாம். இது எனது அலுவலகம். இது நுழைவாயில். பின்னர் புத்தக அலமாரி உள்ளது. இது அனைத்து துணிகளையும் வைத்திருக்கும் அறை. இப்போது நான் வகுப்பறைக்குள் செல்கிறேன். இவை காகிதத்திலும் துணியிலும் டமாஸ் துணியிலும் மாதிரிகளை உருவாக்கும் அறைகள். இது மாடல்களின் அறை. இது ஒரு பெரிய மாடல் மற்றும் சிறிய அளவு. அனைத்து ஆடைகளின் தொகுப்புகளையும் பார்க்கவும். எங்கள் தையல்காரர் பட்டறைக்குள் செல்லவும். வெளியே செல்வோம். இதோ நான் இருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன், என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு புரிய வைத்துள்ளேன். ஆனால் எனக்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் இந்தியாவில் உங்களுடன் இருக்கும்போதுதான் உலகின் மகிழ்ச்சியான பெண்ணாக இருப்பேன் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதற்கிடையில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாழ்த்துகிறேன். விரைவில் சந்திப்போம். உங்களுக்காக ஒரு முத்தம். நாங்கள் தைக்க கற்றுக்கொடுக்க தொடங்கும்போது நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். முதலில் நாங்கள் தையல்களிலிருந்து தொடங்குகிறோம். நீங்கள் பார்க்க முடியும் என. இது ஒரு தட்டையான தையல். மிகவும் எளிமையானது. நீங்கள் துணியை எப்படி வைத்து அதை தைத்து பின்னர் ஒரு ஜிக்ஜாக் செய்கிறீர்கள் அல்லது வெட்டி தைக்கிறீர்கள். நடுத்தர தையலையும் பக்கங்களின் துணி எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள காகிதத்தில் ஒரு திட்டத்தை நான் மூழ்கடித்துள்ளேன். 1 சென்டிமீட்டர் இது திறந்த தையல். இது பலகை தையலாக இருந்தாலும் இன்னும் அதே தைக்கப்பட்ட மாதிரி. பின்னர் திறக்கப்பட்டு பலகை செய்யப்பட்டது. இந்த விஷயத்தில் நாம் மீண்டும் 1 சென்டிமீட்டர் மற்றும் 0,5 சென்டிமீட்டர் ஆகியவற்றின் சீரினை கணக்கிட வேண்டும். அது 1 சென்டிமீட்டர் மற்றும் 0,5 ஆகும். இதனால் நாம் ஒரு பார்டரை சேர்க்கலாம். அது நமக்கு மிகவும் நன்றாக முடிக்க ஆடையை வழங்கும். இது பலகை தையலை இப்போது பார்ப்போம். இது மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் தயாரிக்கப்படுகிறது. மேலும் துணிகளுக்கு அப்பால் இன்னும் 1.5 சென்டிமீட்டர் மடிப்பு உள்ளது. அது எப்படி வேலை செய்கிறது? நாம் செய்யும் முதல் தையல் மடிப்பு 0,5 சென்டிமீட்டர் உள்ளே மடிப்போம். அதன் பிறகு ஆடை அல்லது சட்டையை தைப்போம். பின்னர் அதை திறந்து சலவை செய்வோம். இதனால் நமக்கு மிக சிறப்பாக முடிக்கப்பட்ட தையல் கிடைக்கும். இது திறந்த மடிப்பு தையல் என்று அழைக்கப்படுகிறது.
இது பலகை தையலாக இருந்தாலும் இன்னும் அதே தைக்கப்பட்ட மாதிரி பின்னர் திறக்கப்பட்டு பலகை செய்யப்பட்டது. இந்த விஷயத்தில் நாம் மீண்டும் 1 சென்டிமீட்டர் மற்றும் 0,5 சென்டிமீட்டர் ஆகியவற்றின் சீரினை கணக்கிட வேண்டும். அது 1 சென்டிமீட்டர் மற்றும் 0,5 ஆகும். இதனால் நாம் ஒரு பார்டரை சேர்க்கலாம். அது நமக்கு மிகவும் நன்றாக முடிக்க ஆடையை வழங்கும். இது பலகை தையலை இப்போது பார்ப்போம். இது மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் தயாரிக்கப்படுகிறது. மேலும் துணிகளுக்கு அப்பால் இன்னும் 1,5 சென்டிமீட்டர் மடிப்பு உள்ளது. அது எப்படி வேலை செய்கிறது? நாம் செய்யும் முதல் தையல் மடிப்பு 0,5 சென்டிமீட்டர் உள்ளே மடிப்போம். அதன் பிறகு ஆடை அல்லது சட்டையை தைப்போம். பின்னர் அதை திறந்து சலவை செய்வோம். இதனால் நமக்கு மிக சிறப்பாக முடிக்கப்பட்ட தையல் கிடைக்கும். இது திறந்த மடிப்பு தையல் என்று அழைக்கப்படுகிறது. இது பலகை தையலாக இருந்தாலும் இன்னும் அதே தைக்கப்பட்ட மாதிரி பின்னர் திறக்கப்பட்டு பலகை செய்யப்பட்டது. இந்த விஷயத்தில் நாம் மீண்டும் 1 சென்டிமீட்டர் மற்றும் 0,5 சென்டிமீட்டர் ஆகியவற்றின் சீரினை கணக்கிட வேண்டும். அது 1 சென்டிமீட்டர் மற்றும் 0,5 ஆகும். இதனால் நாம் ஒரு பார்டரை சேர்க்கலாம். அது நமக்கு மிகவும் நன்றாக முடிக்க ஆடையை வழங்கும். இது பலகை தையலை இப்போது பார்ப்போம். இது மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் தயாரிக்கப்படுகிறது. மேலும் துணிகளுக்கு அப்பால் இன்னும் 1,5 சென்டிமீட்டர் மடிப்பு உள்ளது. அது எப்படி வேலை செய்கிறது? நாம் செய்யும் முதல் தையல் மடிப்பு 0,5 சென்டிமீட்டர் உள்ளே மடிப்போம். அதன் பிறகு ஆடை அல்லது சட்டையை தைப்போம். பின்னர் அதை திறந்து சலவை செய்வோம். இதனால் நமக்கு மிக சிறப்பாக முடிக்கப்பட்ட தையல் கிடைக்கும். இது திறந்த மடிப்பு தையல் என்று அழைக்கப்படுகிறது.